வட்டியினால் விளைகின்ற கேடுகள் என்ன என்பதை பற்றி சில கருத்துக்களை நாம் பார்க்கலாம். அதற்கு மாற்றமாக செய்கின்ற வட்டியில்லா பொருளாதாரத்தினால் விளைகின்ற நன்மைகள் என்ன என்பதை பார்க்க வேண்டும். பொதுவாக வட்டியை அடிப்படையாக கொண்ட பொருளாதாரம் எப்படி அமைகிறது, வட்டியை அடிப்படையாக கொண்ட வங்கிகள் எப்படி செயல்படுகின்றன என்பது உங்களுக்கு தெரியும். நாம் போடுகின்ற பணத்தை ஒருவருக்கு கடனாக கொடுப்பார்கள், அவர் அதற்கு வட்டி செலுத்துவார், அவர் செலுத்துகிற வட்டியிலிருந்து ஒரு பகுதியை நமக்கு தருவார்கள். அவர் 10% வட்டி செலுத்தினார், உங்களுக்கு 6%மோ 7% தருவார். ஆக வட்டிக்கு பணம் கொடுத்து மீண்டும் வட்டியை உங்களுக்கு தருவார். இதுதான் வட்டி அடிப்படையாக கொண்ட வங்கிகள் நடைபெறுகின்ற முறை. இப்போது வட்டியினால் விளைகின்ற கேடுகள் என்ன என்பதை ஒன்றாக பார்க்கலாம். வட்டி அடிப்படையாக கொண்ட பொருளாதாரத்தில் யாருக்கு கடன் கிடைக்கும்? ஒரு வங்கியிலே யாருக்கு கடன் கிடைக்கும்? ஏழைகளுக்கு கிடைக்காது. யாரால் வட்டி அந்த வாங்குகின்ற கடனுக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியுமோ, கொலாட்ரல் என்று சொல்வார்கள், கொலாட்ரல், அந்த உத்தரவாதம் கொடுக்க முடியுமோ அவனுக்கு மட்டும்தான் கடன் கிடைக்கும். ஒரு ஏழை ஒரு திட்டத்தை எடுத்துக்கொண்டு போகிறார், நல்ல திட்டம், அதை மேனேஜ்மெண்ட் செய்வதற்கான திறமையும் அவரிடத்திலே இருக்கிறது, அவரிடத்திலே நேர்மையும் இருக்கிறது. இருந்தாலும் அவருக்கு கடன் கொடுக்கப்பட மாட்டா. மீண்டும் பணம் யாருக்கு போகும் என்றால் ஏற்கனவே பணக்காரர்களாக இருக்கிறார்களே அவர்களுக்கு தான் பணம் கொடுக்கப்படும். ஏனென்றால் அந்த கொலாட்ரல், அந்த வாங்குகின்ற பணத்திற்கான உத்தரவாதத்தை யாரால் கொடுக்க முடியும் என்றால் பணக்காரர்களால் தான் கொடுக்க முடியும். ஆகவே சாதாரண மக்கள் பெறப்பட்ட பணம் யாருக்கு போய் சேர்கிறது என்று சொன்னால் பணக்காரர்கள் போயிடும். வங்கியில பணம் போட்டவங்க போல எல்லாரும் பணக்காரன் இல்ல, பெரும்பாலும் சாதாரண நடுத்தர மக்கள் தான் வங்கியிலே பணம் போடுகிறார்கள். அவருடைய பணத்தை அனைத்தையும் சேகரித்து திருப்பி யார் கையில கொண்டு கொடுக்குறாங்கன்னா பணக்காரங்க கையில கொண்டு கொடுக்குறாங்க. ஆக பணக்காரர்கள் மேலும் பணக்காரர்கள் ஆவதற்கு தான் இந்த வட்டியை அடிப்படையாக கொண்ட பொருளாதாரம் உதவி செய்கிறது. அமெரிக்காவில் உள்ள 6வது பேங்க், 6th largest bank in America, Morgan Guaranty Trust Company, அவர்கள் சொல்கிறார்கள், பேங்கிங் சிஸ்டம் failed to finance either ஸ்மாலர் கம்பெனிஸ் ஆர் வெஞ்சர் கேபிட்டல். சின்ன கம்பெனிகளுக்கு பணம் கொடுப்பதும் இல்லை, புதிதாக தொடங்குபவர்களுக்கும் அவர்கள் பணம் கொடுப்பதில்லை. ஏற்கனவே நடத்தி கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய கம்பெனிகளுக்கு தான் அவர்கள் பணம் கொடுப்பார்கள். ஆக இது ஒரு பெரிய மோசடியாக அமைந்திருக்கிறது.